வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே ஒரு கப் இட்லி மாவு வச்சு நம்ம டீ கடையில் கிடைக்கிற மாதிரி மிளகு போண்டா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த போண்டா வந்துட்டு ரெடி பண்ணிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா எப்படி கிறிஸ்பாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துக்குருவோங்க. நீங்கள் நாள் அரைச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த மாவு வந்துட்டு புளிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சின்னதாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். 2-3 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்குருவோம். நீங்கள் முழுசாக போடுறதுன்னா முழுசாகவும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குருவோங்க. ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த மாவோட பதம் வந்து இது போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி நம்ம கைட்டு இப்படி எடுத்து போடுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிறிஸ்பாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது போல் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அப்பப்போ இது போல் கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமே ஈவனாக வெந்து வரும். மொத்தமாக இது வேகிறதுக்கு 3-4 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.